ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தி வெர்டிக்ட்ங்கிற வரலட்சுமி சரத்குமார் ஒரு வக்கீலா நடிச்ச ஒரு மூவி பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூவி ஓப்பனிங்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு வயசானவங்க ரொம்பவே மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் பக்கத்துல வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி பார்த்தா, இன்னொருத்தன் யாரோ ஒரு மர்மமான ஒரு ஆளு அந்த இடத்துக்கு வராரு. வந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ரொம்பவே முடியாம போய் இறந்தும் போயிடுறாங்க. அந்த இடத்துல அந்த லேடி கூட இன்னொருத்தங்க அமிர்தாங்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, ஐய்யய்யோ! என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா, அவங்க இறந்து போய் கிடக்காங்க. இப்ப அப்படியே அந்த சீனையும் கட் பண்றாங்க. பார்த்தா இப்போ கோர்ட் சீன். இப்போ கடைசியா அந்த பொண்ணு அமிர்தாங்கிறவங்க அந்த இடத்துல இருந்ததுனால, எல்லாரும் கேஸ அந்த அமிர்தா பக்கம் திருப்புறாங்க. இப்ப யார் பக்கம் தீர்ப்பு போக போகுது? அங்க என்ன நடந்துச்சு? அந்த மர்மமான இன்னொரு ஆள் யாரு? அப்படிங்கிறது தான் மூவி. இப்போ நம்ம ஊர் கோர்ட்லலாம் பார்த்தோம்னா, ஒரு கேஸ வந்து வாதாடுறதுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி, மெயின் பார்ட்டின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. அதுக்கு தீர்ப்பு சொல்ல ஒரு ஜட்ஜ் ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனா, இங்க டெக்சாஸ்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னொரு குழுவே அமைச்சிருக்காங்க. இவங்க வாதாடுறது கரெக்ட்டா? இல்லையா? அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு டீம் ஒண்ணு இருக்கு. அந்த டீமும் அங்க இருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த டீம்ல உள்ளவங்கலாம் யாருன்னு பார்த்தா ஜூனியர்ஸ் தான். இது மூலியமா அவங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி கிடைக்குது, அவங்க என்ன கத்துக்கிறாங்கங்கிறதுக்காகவும் அந்த டீம் இருக்கு. எடுத்ததுமே அந்த டீம தான் காட்டுறாங்க. அதுல நம்ம ஊர் பொண்ணு அந்த அஞ்சலி பாப்பாவும் இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த கேஸ்ல எந்த சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா இது இயற்கையான ஒரு மரணம்னு சொல்றாங்க. ஆனா, நம்ப அஞ்சலி பாப்பா மட்டும் அத ஒத்துக்க மாட்டேங்குது. இல்ல, இது செயற்கை தான். இத நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட் சீனுக்கு வராங்க. இப்போ அமிர்தாவும், அமிர்தாவுடைய ஹஸ்பண்ட் வருணும் என்ன பண்றாங்கன்னா, வரலட்சுமிய தேடி போறாங்க. அவங்க பேர் இதுல மாயா. ஸோ, "நீ தான் இந்த கேஸ்க்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால அந்த இடத்துல எங்க பார்த்தாலும் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ, இத வச்சே நான் தான் கொலை பண்ணேன்னு இந்த கதைய மாத்திருவாங்க." சரி, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிறதுனால உன்னையே எப்படி கொலையாளின்னு சொல்ல முடியும்னு கேட்டா, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்கலாம் அவங்க சொத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் கடைசியா நான் அவங்க கூட இருந்ததுனால, கேஸ என் பக்கம் திருப்பிட்டு சொத்த அவங்க எடுத்துக்கலான்னு பார்ப்பாங்க. இதுதான் அவங்களுடைய மோட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அது மட்டும் தான் மோட்டிவா இருக்குமா? சரி, எலைஸாவ பத்தி சொல்லுன்னு சொல்லி கேட்டா, அவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான ரொம்ப நல்லவங்க. அன்புக்காக ஏங்குற ஆளு. ஆனா, அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே அவங்களுடைய சொத்துக்காக தான் ஏங்குனாங்களே தவிர, அவங்க அன்புக்காக அவங்க ஏங்கவே இல்லன்னு சொல்றாங்க. சரி, அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆனதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு சொல்லி ஹஸ்பண்ட்ட கேட்டா, ச்சே! எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இதுல தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்காகவும், இவங்க தினமும் மீட் பண்றாங்கங்கிறதுக்காகவும் ஒருத்தங்க மேல பழி போட முடியாது இல்லையா? வேற என்ன ரீசன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுடைய சொத்துல ஒரு பகுதிய இந்த அமிர்தா பேர்ல எழுதி வச்சிருக்காங்களாம். ஸோ இந்த ரீசனுக்காக இவ கொலை பண்ணிட்டு, அது இயற்கையான மரணங்கிற மாரி சொல்லியிருக்கலான்னு சொல்லி இப்போ கேஸ் நடக்குது. சீனுக்கு வந்தாச்சு. வந்ததுமே ஆப்போசிஷன் பார்ட்டி அமிர்தாவ பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இவ ஒரு நயவஞ்சகி. இவ வந்து கூடவே இருந்து குழி பறிச்சுட்டா. கடைசி வரைக்கும் அவங்க கூடவே நல்லவ மாரி நடிச்சு, அவங்க வாயாலேயே அவங்களுக்கு சொத்து தரேன்னு சொல்ல வச்சு, எழுதி குடுக்க வச்சு, கடைசியில கொலையும் பண்ணிட்டா. இவ ஒரு கொலகாரி, கொலகாரின்னு திரும்ப திரும்ப சொன்னதும், வரலட்சுமியும் எழுந்து வந்து அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. ஒருத்தவங்க அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காகவும், 6 மாசமா அவங்களுக்குள்ள பழக்கம் இருக்குங்கிறதுக்காகவும் மட்டுமே ஒருத்தவங்கள கொலைகாரங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருமே நிரபராதிகள் தான்னு சொல்லிட்டு அவங்களும் போய் உட்காந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் வரலட்சுமி ரொம்பவே மும்முரமா இந்த கேஸ்ல இறங்கி தேடுறாங்க. என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நோட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேவே போலீஸ தான் விசாரிக்கிறாங்க. நம்பூர் கோர்ட் மாரிலாம் வந்து யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாரிலாம் இல்ல. முதல்ல போலீஸ நீங்க அங்க போன அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அங்க என்னலாம் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க அங்க போன அன்னைக்கு அவங்க இறந்திருந்தாங்க. இறந்த நிலையில இருக்கும்போது ஆக்ஸிஜன் சிலிண்டர் வந்து க்ளோஸ் ஆகியிருந்துச்சு. அவங்க மூச்சு விடவே கஷ்டப்பட்டு திணறி திணறி தான் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள ஒரு சில திங்ஸ்லாம் வந்து மெஸ்ஸியா கிடந்துச்சு. ஸோ, கண்டிப்பா அந்த இடத்துல கடைசியா இருந்தது இவ தான்னு வச்சு பார்க்கும்போது, இவ தான் பண்ணியிருக்கணுங்கிற மாரி போலீஸ் சொல்றாங்க. இதுக்கு வரலட்சுமி அப்ஜெக்ஷன் பண்றாங்க. ஏன்னா, ஒருத்தவங்க இருந்தாங்கங்கிறதுக்காக நீங்க எப்படி அத சொல்ல முடியும்? யார் வேணா பண்ணிட்டு எங்க வேணாலும் போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு வரலட்சுமி மறுபடியும் அதையே சொல்றாங்க. இப்பதான் அந்த வீட்ல வேலை பார்த்த பட்லர் கிட்ட அங்க உள்ள ஒரு சிஐடி வந்து பேசுறா. நான் என்ன சொல்றேனோ அத அப்படியே சொல்லணுங்கிற மாரி சொல்றா.
அந்த பட்லர் கிட்ட யாரோ இப்படிதான் சொல்லணும்னு சொல்லி, பணம் குடுத்து சொல்ல வச்சிருப்பாங்க. ஸோ, அவன் என்ன சொல்லணும்னு நெனச்சானோ, அத அப்படியே போலீஸ்ல சொல்லிர்றான். நான் ரொம்ப நல்லவன். அவருங்க கூட 25 வருஷமா இருந்திருக்கேன். அவங்க எனக்கு அம்மா மாதிரி. நான் அவங்களுக்கு புள்ள மாதிரி. ஆ நீ வந்து ஏற்கனவே 2 இயர்ஸா வந்து இந்த கேம்லிங்லாம் இருந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அது 2 இயர்ஸ் பேக் தான் மேம். இப்ப கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றான். அப்போ உனக்கே பண தேவை இருந்திருக்குமே! நீனே கொலை பண்ணியிருக்கலாமேன்னு கேட்டா, "அப்பிடிலாம் இல்ல. அம்மா மாரி, அம்மா மாரின்னு" சொல்லிட்டு ஒரு அழுகைய போடுறான். அப்பதான் அமிர்தாவ பத்தி சொல்றான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. அவங்க தான் இத பண்ணியிருக்கணுங்கிற மாரி ஒரு சீனையும் போடுறான். அதுக்கப்புறம் அமிர்தாவோட ஹஸ்பண்டையும் அதே போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. "நீ எவ்வளோ நாளா பழக்கமா இருக்கன்னு?" சொல்லும்போது, இது மாரி அமிர்தாவும் அவங்களும் ஃப்ரெண்டு. அது மூலியமா நானும் ஃப்ரெண்டு. அப்புறம் கொஞ்ச நாளா அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் குடுக்குறது, இந்த மாரியான ஒர்க்லாம் வந்து எனக்கு வந்துச்சு. இன்னொரு சீனியர் டாக்டர் இல்லாதனால, அவருக்கு பதிலா நான் போய் குடுத்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி அவரும் சொல்றாரு. மறுபடியும் கோர்ட் சீனுக்கு வராங்க. போலீஸ விசாரிக்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பட்லர் சொன்னது, அவங்க ஹஸ்பண்டு இது எல்லாத்தையும் வச்சு டோட்டலா அப்படியே ரவுண்ட் பண்ணி பார்க்கும்போது, கண்டிப்பா இவங்க தான் பண்ணியிருக்கணுங்கிறாங்க. நம்ம அஞ்சலி பாப்பாவும் அந்த குரூப் கிட்ட இதே தான் சொல்றாங்க. எல்லாருமே விசாரிச்சாச்சு. கடைசியா இருக்கிறது இந்த ரஃபேல் தான். அந்த பட்லருடைய பேரு ரஃபேலு. அவன தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவன கோர்ட்டுக்கு கூட்டு வராங்க. வந்தவன் அந்த பணம் குடுத்தவங்க என்ன சொன்னாங்களோ, அத அப்படியே ஒண்ணு விடாம சொல்றான். அதுலயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டிங்லாம் போடுறான். அவங்களுக்கு ட்ரேடிங்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும், அதுல வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டாலும், என்கிட்ட தான் கேட்பாங்க. என்கிட்ட தான் சஜஷன் கேட்பாங்க. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளு க்ளோஸுங்கிற மாதிரி அங்க ஒரு சீன கிரியேட் பண்றாரு. அங்க உள்ளவங்களும் எல்லாத்தையும் நம்புறாங்க. இவனும் என்ன சொல்றான்னா, "எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு என்ன கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா, நான் கடவுள வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன். அது கண்டிப்பா நல்லதாவும் அமையும். இந்த மாரி எங்களுடைய உறவு 25 வருஷமா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இடையில இந்த லேடி வந்துச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. எங்களுக்கு இடையில இருக்கிற கனெக்ஷனே குறைஞ்சிருச்சு. நாங்க பேசிக்கிறதே ரொம்ப குறைவு தான். ஏன்னா இந்த லேடி வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்டயே தான் பேசினாங்களே தவிர, என்கிட்ட பேசுறதையே குறைச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, நடக்கலங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிய வரல." அன்னைக்கு நான் குடிச்சிட்டு போய் என் ரூம்ல தூங்கிட்டேன். அவங்களுக்கு குடிச்சா பிடிக்காது. ஸோ, அவங்க முன்னாடி வராம நான் போய் தனியா தூங்கிட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வைக்கிறான். மாயாவும், அமிர்தாவோட ஹஸ்பண்டும் பேசிட்டு போகும்போது, ஒரு காஸ்ட்லி காரு அப்படியே வந்து கிராஸ் பண்ணி நிக்கிது. அப்ப அமிர்தாவோட ஹஸ்பண்டுக்கு என்ன தோணுதுன்னா, அமிர்தாவுக்கு காஸ்ட்லி கார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அத டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்குறது, அத பத்தி ஆராய்ச்சி பண்றது, இந்த மாரி விஷயத்தலாம் பத்தி சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கு எப்பவுமே ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான் பிடிக்கும். அத பத்தி தான் இவங்கிட்ட எப்பவுமே சொல்லுவா. "நம்ம சிம்பிளா வாழ்வோம். அது போதும் நமக்கு." உனக்கும் ஒர்க் இருக்கு. நானும் தியேட்டர் போறேன். வேற என்ன நமக்கு வேணுங்கிற மாரி தான் சொல்லுவா. ஆனா இருந்தாலும், இந்த மாரி காஸ்ட்லி கார்ஸ்லாம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்றது, அத பத்தின ஆராய்ச்சிகள் பண்றது, இந்த மாரி விஷயம்லாம் அவ பண்ணுவா. அத நெனச்சுட்டு அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் நின்னுட்டு இருப்பான். மறுநாள் பார்த்தா அமிர்தாவ விசாரிக்கிறா. இருக்கும்போது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்கன்னு கேட்குறாங்க. எலிசாவும், அமிர்தாவும் எப்படி மீட் பண்ணியிருப்பாங்கன்னா, அமிர்தாவோட ஹஸ்பண்டும், அமிர்தாவும் ஒரு நாள் ஷாப்புக்கு போயிருக்கும்போது, அங்க எலிசா வந்திருப்பாங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது, யாரோ அவங்க பாக்ஸ தட்டி விட்டுட்டு போவாங்க. அப்ப அமிர்தா எடுத்து குடுத்து, "பாத்து வாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அன்பா பேசுவாங்க. பேசின உடனே எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு தெரியல. அவங்க யாராவது பேச மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. பேசினதுமே அமிர்தா கூட ஃப்ரெண்ட் ஆயி நம்பரையும் குடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்களே கால் பண்ணி கூப்பிடவும் செய்றாங்க. வீட்டுக்கு போன அமிர்தாவுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட்லியான பில்டிங்ன்னு கூட சொல்லலாம். எல்லாமே காஸ்ட்லி திங்ஸா இருக்கு. அந்த லேடி நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வீல் சேர்லயே இருக்காங்க. எல்லாத்தையும் அமிர்தா ஒத்து கவனிக்கிறா. அப்பதான் எலிசா சொல்றாங்க, "நான் ஒரு ஆள லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். அவரு கூட கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் எவ்ரி மினிட் நான் என்ஜாய் பண்ணி வாழ்ந்தேன்." எங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு லவ்வுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட பத்தி சொல்றாங்க. அப்படியே அமிர்தாவுடைய லைஃப்ப பத்தி கேட்கும்போது, நான் தியேட்டர் ஆக்ட்ரிஸ்ட்டா இருக்கேன். அது மட்டும் இல்லாம யாருக்காவது பிசினஸ் ஐடியாஸ் குடுப்பேன். என் ஹஸ்பண்ட் மாரி நர்ஸா இருக்காரு. இதுதான் என்னுடைய லைஃபு. அப்பா, அம்மா இறந்துட்டாங்க. அத்தை தான் வளர்த்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அமிர்தாவும் அவ லைஃப் ஸ்டைல சொல்றா. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்துருது. அப்பதான் அந்த பட்லர் வந்து ஆக்ஸிஜன் மாஸ்க் எல்லாம் குடுத்து, "உங்களுக்கு அப்பப்போ இப்படி ஆயிடும். நம்ப தான் அத கவனிச்சுக்கணும். ஸோ ஏதாவது இம்மீடியட்டா எமர்ஜென்சினா என்ன உடனே கூப்பிடுன்னு" சொல்லி பட்லரும் சொல்றான். அப்புறம் வேற என்னலாம் பேசிப்பீங்க, டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க கார்ட்ஸ் விளையாடும்போது, இவங்க ட்ரேடிங் பண்றதுக்கும் வந்து அமிர்தா நெறைய ஐடியா குடுப்பா போல. இவ தான் நெறைய பிசினஸ் ஐடியா குடுப்பா இல்லையா? அதுல ஒரு ஐடியாவா இவங்களுக்கு ட்ரேடிங் பண்ற ஐடியாவும் குடுப்பா. அதுல அவங்க இன்வெஸ்ட்டும் பண்ண செஞ்சிருக்காங்க. அடிக்கடி அந்த அம்மாவ போய் மீட் பண்றது, பேசுறது, போறது, வர்றது, அவங்க சொத்த பத்தி பேசுறது, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி பேசுறது, அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்தும் கூட வந்திருக்காங்க. அடிக்கடி ஆக்ஸிஜன் சிலிண்டர தொறந்து விடுறது கூட அமிர்தாவா தான் இருந்திருக்காங்க. அடிக்கடி வந்து அவங்களுக்கு ஆக்ஸிஜன் மாஸ்க்க போட்டு அது குடுக்கணும் போல. ஒரு பொண்ணு மாரி பார்த்துருக்காங்க அமிர்தாவ.
அப்படி ஒரு நாள் இருக்கும்போது தான் ஒரு டாக்குமெண்ட்ட குடுத்து, "இத படின்னு" சொல்லிட்டு படிக்க சொல்றாங்க. அந்த டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தா, அவங்க வீட்டுடைய உயிலு. அந்த உயில்ல அமிர்தாவோட பேர சேர்த்துருக்காங்க. அத பார்த்ததுமே அமிர்தாவுக்கு கண்ணுலாம் கலங்குது. அந்த அளவுக்கு நான் ஒர்த் இல்லம்மான்னு சொன்னாலும், "நீ என் பொண்ணு மாரிங்கிறத நான் இது மூலியமா காட்டுறேன்னு" சொல்லிட்டு அவங்களும் குடுத்துருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவனுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி சொல்றா. "நான் சொல்றேன். ஆனா நீ குதிக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு விஷயத்த சொன்னதும் அவன் கடந்து குதிக்கிறான். இப்படிதான் அவங்களுக்கு அந்த உயில் கிடைக்கவும் செஞ்சிருக்கு. மாயா கொஸ்டின்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து மாத்தி மாத்தி ட்ரிக்கியா கொஸ்டின்ஸ கேட்குறாங்க. அவங்களுக்கு நீ யாரு? எங்கேயோ மீட் பண்ண யாரோ ஒரு ஆளு. அவங்க எதுக்கு உனக்கு சொத்து எழுதி வைக்கணும்? அவங்கள எதுக்கு நீ கொலை பண்ணணும்? அவங்க கூட நீ எதுக்கு தினமும் பழகணும்? அதனால உனக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி கேட்டா, அவங்க கிட்ட இவங்க வந்து வட்டிக்கு பணம் வாங்குற மாரி வாங்கியிருப்பாங்க போல. மந்த்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டும் செலுத்திட்டு வந்திருக்காங்க. அதோடைய ப்ரூஃப் இருக்கிறதுனால மட்டும் தான் இப்ப அமிர்தா கொஞ்சமாவது சேஃபா இருக்காங்க. மத்த யாருமே அவங்கள நம்புற மாரி இல்ல. மறுபடியும் அஞ்சலி பாப்பா அங்க இருக்கிறவங்கள்ட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுது. நம்ம இந்த கேஸ எப்படியாவது நல்லா டீப்பா வாட்ச் பண்ணணும். ஆழமா இத பத்தி யோசிக்கணும்னு சொல்லிட்டு, மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா அவங்களுடைய சொந்தக்காரங்கள விசாரிக்கணும் இல்லையா? அதுல ஒரு ஒரு ஆளா வராங்க. ஒரு ஒரு ஆளையும் விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு பையன், அந்த இறந்து போன எலைஸாவுடைய நெஃப்யூ, அவங்க அண்ணன் பையனோ, தம்பி பையனோ தெரியல வந்திருக்கான். அவனும் என்ன பண்றான்னா, அமிர்தாவ தான் கைய காட்டுறான். இவளா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 இயர்ஸா லாஸ்ட் 6 மந்த்தா நாங்க பேசிக்கிறதே கிடையாது. அதுக்கு இந்த லேடி தான் காரணம். இவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க என்ட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க. நான் வந்து கஷ்டப்படுற பையனா இருந்தாலும், லோன் போட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க காசுல ஒண்ணும் படிக்கல. எங்களுக்கு கூட செய்யாதத எதுக்கு இந்த அமிர்தாவுக்கு செய்யணுங்கிற மாரி அந்த பையனும் சொல்றான். ஆக்சுவலி பார்த்தவனா, இவனுக்கும் அதே மாரி ஃபோன் வந்திருக்கும். நான் உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன். நான் சொல்றத அப்படியே சொல்லுங்கிற மாரி பட்லர் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். ஸோ இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு செட்டிங் மாரி அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு கோர்ட்ல வைக்கிறாங்க. என்னன்னா, அமிர்தாவும் இவங்களும் 10 இயர்ஸா ஒண்ணா இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா, அமிர்தாவுடைய ஹஸ்பண்டுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சுன்னதும், அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷாக். வரலட்சுமியும் பயங்கரமா போட்டு அவன போட்டு கத்துது. ஆமா, எனக்கு தெரியும். இந்த விஷயத்த நான் அவகிட்ட கூட சொன்னது கிடையாது. இந்தியாவுல எப்பவோ என்னைக்கோ நடந்த மேரேஜ் இது. அத நான் பெருசா கூட எடுத்துக்கல. அதனால தான் நான் டிவோர்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணலன்ட்டு இவன் சொல்றான். இருந்தாலும் மாயாவுக்கு இவன் மேல ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் அமிர்தாவுக்காக வாதாடுமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு ஹஸ்பண்ட விசாரிக்கும்போது, ஆமா உண்மதான். எனக்கு இப்படி ஒரு மேரேஜ் நடந்தது உண்மதான். அது எந்த யூஸும் இல்லாத மேரேஜ். நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோம். ஸோ இத பத்தி அவகிட்ட எதுவும் சொல்லிக்க வேணாமேன்னு நான் விட்டுட்டேன். அவ ஒரு தியேட்டர் ஆக்ட்ரிஸ்ட்டா இருந்தா, நான் ஒரு நர்ஸா இருந்தேன். தியேட்டருக்கு போகும்போது, வரும்போது தான் அவ எனக்கு பழக்கமானா. அப்படியே எங்க நட்பு காதலா மாறுச்சு. அது ஒரு பெரிய உறவா மாறுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டோரிய சொல்றாங்க. நம்ம தான் ஒரு நாள் கடைக்கு போகும்போது எலைஸாவ மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணும்போது தான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவங்க எங்க பேர்ல உயில் எழுதி வச்சிருக்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்டும் சொல்றாங்க. இப்போ ஃபைனல் தியரிக்கு என்ன வராங்கன்னா, எப்படி யோசிச்சாலும், எப்படி திரும்பி திரும்பி கேள்வி கேட்டாலும் ஒரே ஒரு பதில் தான் வருது. ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து சொல்றது ஒண்ணே ஒண்ணு. அமிர்தா தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா கடைசியா அவ கூட தான் இருந்தா. எல்லா இடத்துலயும் அவ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஆனா நம்ப ஆளுங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அங்க நெறைய பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கலாம். அங்க அடிக்கடி போய் வந்ததுனால அமிர்தாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அங்க இருக்கிறது யூசுவல் தான். இத பெருசு பண்ண வேணான்னும், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லாத ரீசன்னாலயும் அமிர்தாவ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஆனா, அந்த கோர்ட்லேருந்து ஒரு பொண்ணு மட்டும் அழுதுகிட்டு ஓடுது. அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. அந்த இடத்துக்கே அஞ்சலி பாப்பா ஓடி வந்து, "இருங்க, இருங்க நான் உங்கள மீட் பண்ணணும்னு" சொல்லிட்டு இப்ப மாயா வரலட்சுமி சரத்குமார்ட்ட பேசுறாங்க. "நான் உங்கள்ட்ட ஜூனியரா சேரணும்னு ஆசை. இந்த கேஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இத இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இனிமேலும் ஃபாலோ பண்ணுவேன்னு" சொல்லிட்டு சொன்னதும், அவங்க வரலட்சுமி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கார்ட குடுத்து ஆஃபீஸ்ல வந்து பாருன்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாயா கிட்ட பேசணும்னு சொல்லி அமிர்தாவும் சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் கோவிட் அங்க நடக்குது. கோவிட் பிரேக்கால அங்க ஊரே ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது. அடிக்கடி அமிர்தாவோட ஹஸ்பண்ட் மாயா கிட்ட என்ன சொல்றான்னா, "எல்லாத்துக்குமே எதுக்கு அமிர்தாவ கூப்பிடுற? எல்லாத்தையும் நம்ம தனியாவே பார்த்துக்க முடியாதா? எல்லாத்தையும் என் பேர்ல மட்டுமே எழுது. என் பேர்ல மட்டுமே எழுதுன்னு" அடிக்கடி மாயா கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இப்பதான் அமிர்தா என்ன பண்றாங்கன்னா, வருணுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்கள்ல ஒரு ஆள் சொல்றாங்க. "வருணுக்கு ஏதோ இல்லீகல் கான்டாக்ட் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். என்னால உணர முடியுது. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு?" சொல்லி கேட்டா, "ஆமா. இத எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு கூட அவனுக்கு பழக்கம் இருந்துச்சு. அதனால இப்ப அந்த பொண்ணு கன்சீவாவும் இருக்கான்னு" சொன்னதும், அமிர்தாவால தாங்க முடியாது. அழுவுறா.
அது உண்மையும் கூட. அங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு வந்து நான் இப்ப கன்சீவா இருக்கேன்னு சொன்னா, கலைச்சுட்டு அபார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருன்னு சொல்லி டாட்டா காமிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அங்கேயும் கோவிட் சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமா போயிட்டுருக்கு. இப்பதான் அமிர்தா என்ன பண்றாங்கன்னா, நான் வீட்ல ஒரு பார்ட்டி குடுக்குறேன் வான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அந்த பார்ட்டிக்கு கூட அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த டிஷ் தான் செய்றா. எல்லாரும் வந்துட்டு போறாங்க. அதுல அந்த கன்சீவ் ஆன பொண்ணும் வந்திருக்கு. வந்து அமிர்தா கிட்ட பயங்கரமா அழுது, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு, அந்த இடத்துல சாரி கேட்டுட்டு கிளம்பி போயிடுது. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அமிர்தாவோட ஹஸ்பண்ட் மாயா கிட்ட போயிட்டு, "மாயா நான் சொல்றத கேளு. எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வையி. அவ பேர்லலாம் பிரிக்க வேணாம். ஒரே உயிலா சேர்த்து எழுதுன்னு" சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீயும் வந்து வேக்சின் போட்டுக்கோன்னு சொல்லி அமிர்தாவ வேக்சின் போட்டுக்க வர சொல்றான். அவங்களும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேக்சின் போட்டு வந்துடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு கொரோனாவும் வந்துருது. அவனுக்கு ஃபோன் பண்ணா, "நான் வேணா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் வர சொல்றேன்னு" சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டா இருக்கான். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா, அவளுக்கு கோவிட் வந்து பாசிட்டிவாவும் ஆகிடுது. இறந்தும் போயிடுறா. எல்லாமே வேக வேகமா முடிஞ்சிருது. எதுக்காக இப்படி முடிக்குதுன்னே தெரியல. இறந்து போய் அவள கொண்டு போய் குழியிலேயே வச்சுட்டாங்க. எல்லாரும் வருணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்புறம் அந்த பட்லர போயிட்டு தனியா போய் நம்ம அஞ்சலி பாப்பா விசாரிக்குது. பட்லரும் அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றான். இப்படியே பார்த்தோம்னா, இங்க மாயாவும் வருணும், வரலட்சுமியும் வருணும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு வராங்க. அவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படி ஒரு நாள் நைட்டு வருண் வந்து மாயா கிட்ட பேசுறான். "ஏன் நீ இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ற? அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டா நம்ம ஜாலியா இருக்கலாம்லன்னு" பேசும்போது, வந்து அந்த பட்லர மீட் பண்ணேன்னு சொல்லி சொன்னதும், "ஓ! பட்லர் உன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அதானே?" அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. பட்லர் ஒரு ப்ராப்ளத்துல இருக்கும்போது, வருண் தான் போயிட்டு, "நான் குடுக்குற காசுக்கு நான் என்ன சொல்றேனோ, அத அப்படியே போய் சொல்லுன்னு" சொல்லி எல்லா பழியும் அமிர்தா மேல போட சொன்னது வருண் தான். அப்புறம் அடிக்கடி அந்த அம்மாவ செக் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு இவன் தான் போயிருப்பான். வருண் தான் போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் அமிர்தா மீட் பண்ணது எல்லாமே. அப்படி வருண் போயிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கும்போது, ஓ! இந்த அம்மா தனியா இருக்காங்க. யாருமே கூட இல்ல. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணுங்கன்னே அமிர்தாவ அந்த ஷாப்புக்கு கூட்டு போயி, வேணுங்கன்னே அவங்க திங்ஸ தட்டி விட்டு, அத அமிர்தாவ எடுத்து குடுக்க வச்சு, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லி ஆக வச்சு, அவங்க சொத்தெல்லாம் இவங்களுக்கு எழுதி குடுக்க வச்சு, இந்த நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். இது எல்லாமே வருணுடைய மாஸ்டர் பிளான்ங்கிறது இந்த இடத்துல தான் தெரிய வருது. அப்படி அவங்களுக்கு மருந்து குடுக்க போம்போது தான், அவங்க வீட்ல உள்ள டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பார்க்குறான். பார்க்கும்போது, அதுல அமிர்தாவோட பேரு மட்டும் கிடையாது, வருணோட பேரையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. இத பார்த்ததும் அவனுக்கு இன்னமும் ஆசை அதிகமாயிடுது. ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு, அந்த ஆக்ஸிஜன் சிலிண்டர க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி வந்தது வருண் தான். இந்த விஷயத்தையும் இந்த இடத்துல கன்ஃபஸ் பண்ணி ஒத்துக்கிறான். ஏன்னா, இப்போ வரலட்சுமி வந்து வெறும் வக்கீல் மட்டும் கிடையாது. இவனுடைய கேர்ள் ஃபிரெண்டா இருக்கிறதுனாலயும் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். ஆனா இன்னொரு விஷயத்த மாயா கிட்ட மறைக்கிறான். அது என்னன்னா, அன்னைக்கு கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு அமிர்தாவுக்கு வந்தது இல்லையா? அது உண்மையிலேயே பாசிட்டிவ்னு வரல. இவன் தான் இன்ஜெக்ஷன் எல்லாம் மாத்தி வச்சுருவான். கோவிட் பேஷண்ட்டோடைய இன்ஜெக்ஷன எடுத்து வச்சுருவான். ஸோ, அதனால தான் இவளுக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு கால் போகுது. மாயா கிட்டேருந்து கால் போகுது. யார்ரா அந்த ஃபோன எடுக்குறான்னு பார்த்தா, நம்ம அமிர்தா தான். இந்த ட்விஸ்ட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. அமிர்தா இன்னும் சாகல. உயிரோட தான் இருக்கு. இந்த ஃபோன் எடுத்து எல்லாம் ஓகேவான்னு கேட்டு ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு பேசணும்னு சொல்லிட்டு வரலட்சுமி கிட்ட சொல்லும்போது, என்ன பேசியிருப்பாங்கன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த வீட்லேருந்து வருண் ஓடுனத நான் பார்த்தேன். அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போய் செக் பண்ணி பார்க்க போனேன். அங்க போயிட்டு வரதுக்குள்ள யாரோ வந்துட்டு போன மாரி தெரிஞ்சுதுன்னு எட்டி பார்த்தா, வெளில இவன் ஆக்ஸிஜன் சிலிண்டர க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். அவங்க இறந்ததே தெரியாம அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணான். அப்படின்னு சொல்லி சொன்னதும், "இத ஏன் நீ முன்னாடியே சொல்லன்னு?" கேட்டா, "முன்னாடி சொல்லியிருந்தா யார் நம்பியிருப்பா? ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே என்னோட திங்ஸ். யார் நம்புவான்னு?" சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. எனக்காக இல்லனாலும், இறந்து போன எலிசாவுக்காக இத நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அமிர்தாவோட பிளான் தான் இது எல்லாமே. அந்த பட்லர் கிட்ட போயிட்டு அஞ்சலி பாப்பா விசாரிக்கும்போது, அந்த இடத்துலயும் கூட அமிர்தா இருக்காங்க. பட்லர் தான் அந்த டோரையும் ஓப்பன் பண்ணி வச்சிருந்திருக்கான். ஸோ அவங்கிட்டேருந்து எல்லா கன்ஃபெஷனும் வாங்கிட்டாங்க. இவங்க இன்ஜெக்ஷன் மாத்தி வச்ச வீடியோ கூட கிடைச்சிருச்சு. எல்லா ப்ரூஃபும் இப்ப இவங்க கையில இருக்கு. இவன அரெஸ்ட்டும் பண்ணியாச்சு. லாஸ்ட்டா இப்ப இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இப்பவும் எதுக்கு பட்லருக்கு காசு குடுத்தன்னு சொல்லி அமிர்தாவ கேட்டா, இருந்துட்டு போட்டுமே அவனுக்கும் அது கிடைக்க வேண்டியதுதான்னு சொல்லிட்டு பட்லருக்கு குடுத்தது அமிர்தா பெருசாவே எடுத்துக்க இப்படியே இந்த மூவியும் முடிஞ்சிருது. பாருங்க மாஸ்டர் பிளான் ஒருத்தன் போட்டா, அதுக்குள்ள இன்னொரு மாஸ்டர் பிளான போட்டு கேர்ள்ஸ் வேலையே முடிச்சுட்டாங்க. ஓகே கைஸ் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.